தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல மெல்லிசை அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் திரவ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல கிஷோர், சுபத்ரா ராபர்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில ஒரு பிடி மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு இசை மீது ஒரு தீராத தாகம். இசைனா அவ்வளவு உயிர் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தன்னுடைய மகளின் ஆசைக்காக ஒரு தனியார் டிவி நிகழ்ச்சியில, ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அதுல ஜெயிச்சாரா இல்லையா, அதுல வெற்றி பெற்றாரா இல்லையா, சோ அந்த இசை நிகழ்ச்சி அவருடைய வேலைக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வந்துச்சு, சோ இவருடைய ஆசைய இவருடைய மகன் எப்படி பாக்குறான், இதை வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படமா சொன்னதுதான் இந்த மெல்லிசை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, கிஷோர் ஒரு யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருப்பான், சோ அவனுடைய கனவுகள் சிதைஞ்சு போச்சுன்னா சோ அவன் எந்த மாதிரி வருத்தப்படுவான், வேதனைப்படுவான் அப்படிங்கிறத தன்னுடைய கண்களாலேயே அந்த வலிகளையும் வேதனைகளையும் ரொம்ப அழகா கடத்துறாரு. குறிப்பா ரொம்ப யதார்த்தமான நடிப்பா இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாவே அமைஞ்சிச்சு. அதே போல இந்த இந்த படத்தினுடைய இயக்குனரை பாராட்டியாகணும். ஏன் அப்படின்னா, ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் கதைக்களத்துல எடுக்காம ஒரு நடுத்தர குடும்ப தலைவன், ஒரு யதார்த்தமான மனிதன், ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா யதார்த்தமா படமா கொடுத்திருப்பாரு. அதுவுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய அந்த சுபத்ரா ராபர்ட், இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவனுக்காக அந்த பள்ளி வளாகத்துக்கிட்ட போயிட்டு அந்த போராடக்கூடிய அந்த காட்சிகள், வாதாடக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழுத்தமா, ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு மிக முக்கியமான உயிர் நாடியே வந்து பாத்தீங்கன்னா இசைதான். அதாவது இசை போட்டியை வச்சுதான் மையமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நாயகன், அதாவது அந்த கிஷோருக்கு வந்து இசைதான் உயிர் அப்படின்ற போது அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்திருக்கலாம். அந்த படத்தினுடைய பாடல்கள், இசை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். சோ அதுல தவறு விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே போல இந்த படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேகப்படுத்திருக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான, ஒரு சைலண்டான ஒரு குடும்ப காவியமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைனர் படத்தை ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பை ஏற்படுத்தலாம். மற்றபடி ஒரு காவியமான ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.